அவரோட சமூகத்துல என்ன இருக்குதா? என்ன இருக்குதுமா? பரிபூர்ண ஆனந்தமும் உங்களோட வலது பாரசத்தில் நித்திய பேரமும் ஒண்ணு. பாரு, திருப்பியும் சொல்றேன், நீ கர்த்தரோட சித்தத்துக்கு ஒப்பு வச்சுனா, இப்ப திருப்பி சொல்ல, கஷ்டம் வராம இருக்கணும், வரும். ஆனா அது ஈஸியா டாக்கிள் பண்ண கொடுத்துருவாரு பாரு. நீ லிட்டரலா ஒரு நாள் உட்காரும் போது, எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. அவரோட கிருபை நம்ம என்ன வைக்கும்? நம்மளை வாழ வைக்கும். ஆமென். அவரோட கிருபை இருந்தா, அப்ப திருப்பி சொல்ல, நீ வேற எதுவுமே உனக்கு வேணாயா, உன்னை தேடி வர வைப்பார். இன்னைக்கு I'm a living testimony of God. நான் எழுதி கொடுக்குறேன். யார் உன் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு இல்லை உனக்கு, அதெல்லாம் யோசிக்கவே நீ தேவையில்ல. ஐயோ, என்னை விட்டு போயிட்டானே, உன் ஃப்ரெண்டா, அவர் உன் ஃப்ரெண்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ, உன்னை தேடி வர வைப்பாங்க. ஆமென். You will know. நீ எதுக்குமாகவே விழுந்து போக மாட்டேன். You will stand strong. அப்புறம் பாரு, அவர் வலது காலத்துல என்ன இருக்குது? எப்பவுமே பேரின்பமும் சந்தோஷம். அப்படியே எப்படி இருக்குன்னா, நீ உட்காந்து கண்ணில் தண்ணி மாத்திரம் தான் வரும். எனக்காப்பா இந்த வாழ்க்கை, எனக்காப்பா கொடுத்தீங்கன்னு அப்படிதான் இருக்கும் அவர் செய்யும் போது. ஆமென். You cannot be without crying. நீ ஆம்பளை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் கண்ணீர் வந்துரும் அவர் செய்த நன்மைகளை யோசிச்சுனா. ஆமென். எஸ்.